ஹலோ ஆல், வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஜெயினிசம் பற்றி எடுத்திருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ இன்றைக்கி வந்து புத்திசம் பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் புத்திசம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அகாடமி இருக்காங்களே, அவங்க வந்து டெய்லி T20 டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லி ஒன்று நடத்துகிறாங்க. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Group 1 இஸ் அரவுண்ட் த கார்னர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அண்ட் யூ ஆர் லெஃப்ட் வித் லெஸ் தேன் 2 months அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அவங்க வந்து சயின்டிஃபிக்காக வந்து 150 days ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று தராங்க. அது இல்லாமல் வந்து நான் கொடுக்குற லிங்க்கில் வந்து கீழே போயிட்டு அன்அகாடமி டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி 8 PM அவங்களோட இந்த 20 minutesல 20 questions அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய கான்செப்ட் கிளாரிட்டி ரிலேட்டிங் டு Group 1 கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அதை சயின்டிஃபிக்காக மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேன்னு சொல்லி என்டையர் சிலபஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துருக்காங்க. அண்ட் அந்த 20 questions வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டெய்லி அந்த 8 PM அட்டென்ட் பண்ணுற டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான். ஸோ போய் ஒரு தடவை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்களோ உங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து அப்படி தான் இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் Group 1 or Group 2, எல்லா எக்ஸாமுக்கும் அப்படி தான். ஸோ மண்டே வந்து ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே ஜியோகிரஃபி, வெனஸ்டே பாலிட்டி, தேர்ஸ்டே எக்கனாமிக்ஸ், ஃப்ரைடே ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ், அண்ட் சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8, 9 Group 1ல் இருக்குது. அண்ட் சண்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். 20 minutesல 20 questionஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருவாங்க. அண்ட் ஓகே, தட்ஸ் இட். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு புத்திசம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஃபைன். நேற்று வந்து ஜெயினிசமில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தெரியல அப்படின்னா வந்து போய் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு ஜெயினிசம் வந்துட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா வந்து எப்போவுமே புத்திசம் ஜெயினிசம் படிக்கும் போது ஒரு கம்பேரிசனோடு படிக்கணும். ஓகே, அடுத்து புத்திசம்னாவே உங்களுக்கு தெரியும், கௌதம புத்தா தான் வந்து அதோட ஃபவுண்டர் அப்படிங்கிறது. அண்ட் கௌதம புத்தா வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம். ஹிஸ் ரியல் நேம் வாஸ் சித்தார்த்தா. Like Mahavira, he was also a Kshatriya prince belonging to the ruling Sakya clan. ஸோ எப்படி மகாவீரா வந்து அவரும் ஒரு ஷட்ரியா பிரின்ஸோ அதே மாதிரி தான் புத்தாவும் வந்து ஹீஸ் ஃப்ரம் த சாக்கியா கிளான். அதுக்குள்ளே கிளான்ஸ் எல்லாம் இருக்குது நிறையா. ஸோ அந்த ஷட்ரியா பிரின்ஸில் சாக்கியா கிளான் தான் இவர். இந்த சாக்கியா கிளானுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது பின்னாடி வரும். So when Siddhartha was only 7 days old, his mother died. So he was raised up by his stepmother Gautami. So Gautami அப்படிங்கிறவங்க தான் வந்துட்டு புத்தாவோட ஸ்டெப் மதர். அண்ட் புத்தா 7 வயசாக இருக்கும் போதே வந்து அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. 4 great sites வந்து பார்த்துட்டிங்கன்னா, புத்தா வந்து எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு ஏசெட்டிக் லைஃப்பை வந்து வாழ போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயத்தை வந்து கண்ணில் பார்ப்பார். ஸோ அந்த 4 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் 29 வயசாக இருக்கும்போது ஸோ அவர் வந்து 4 சாரோஃபுல்லான திங்ஸை வந்து பார்த்தாரு, ஆர் சைட்ஸை வந்து பார்த்தாருன்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் அன்கேர்ட் ஓல்ட் மேன் இன் ரேக்ஸ் வித் இஸ் பென்ட் பேக். ஸோ ஒரு வயசான ஒரு தாத்தாவை பார்க்குறாரு. அண்ட் ஒரு சிக் மேனை வந்து பார்க்குறாரு. ரொம்ப வந்து ஒரு இன்க்யூரபிள், ஒரு சரிப்படுத்த முடியாத ஒரு இன்க்யூரபிள் டிசீஸில் வந்து இருக்கார். அண்ட் அ மேன்ஸ் காப்ஸ் பீங் கேரிட் டு த பரியல் கிரவுண்ட் பை வீப்பிங் ரிலேட்டிவ்ஸ். ஸோ ஒருத்தர் இறந்து போயிட்டார், அவர் வந்துட்டு சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அவர் ரிலேட்டிவ்ஸ்லாம் அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் ஒரு ஏசெட்டிக், ஒரு துறவியை பார்க்குறாரு. ஸோ இந்த 4 விஷயங்களை வந்து புத்தா வந்து ஒரு 4 சாரோஃபுல்லான விஷயங்களை பார்க்குறாரு. அண்ட் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு குட்டி ஸ்னிப்பட் கொடுத்துருக்கான், பார்ப்போம். ஸோ புத்தாவோட ஒரிஜினல் நேம் வந்து சித்தார்த்தான்னு உங்களுக்கு தெரியும். பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து லும்பினி கார்டன், நேபாளில் பிறந்திருக்காரு. அண்ட் பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சுதோதனா அண்ட் மாயாதேவி. அண்ட் பிளேஸ் ஆஃப் டெத்து வந்து பார்த்திங்கன்னா குஷிநகர், யூபியில் வந்து இறந்துருவார். ஆனால் மகாவீரா வந்து எங்கே இருந்தாருன்னு உங்களுக்கே தெரியும், பாவுபூரி, பீகாரில். ஓகே, அடுத்து என்லைட்டன்மெண்ட். ஸோ புத்தா எப்படி வந்து என்லைட் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தா த அவேக்கன்ட் ஆர் என்லைட்டன்ட் ஒன் realized that the human life was full of misery and unhappiness. ஸோ இந்த உலகத்தில் வந்து ரொம்ப மிசரி, ரொம்ப மனுஷங்க வந்துட்டு நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு மிசரியான லைஃப்பை வந்து வாழ்கிறாங்க, சந்தோஷமாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஸோ அட் த ஏஜ் ஆஃப் 29 வந்து அவரோட பேலஸை விட்டு ஒரு ஹெர்மிட்டாக வாழ்ந்துடலாம். ஹெர்மிட்னா வந்து சாலிட்யூட், தனிமையில் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் போயிட்டார். 6 வருஷம் அதுக்கப்புறம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணார் பெனன்ஸில்.
ஸோ துறவியாக போய் அங்கே இங்கே சுற்றி பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் அவர் வந்துட்டு இன்னும் அந்த என்லைட்டன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ணல. அப்புறம் வந்து nonetheless deciding that self mortification was not a path to salvation, Buddha sat under a peepal tree and undertook a deep meditation near Gaya. போத் கயா கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறவியாக எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தால் வந்து நம்ம சால்வேஷன் அட்டென்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து மெடிடேஷனில் இறங்கும்னு சொல்லி ஒரு பீப்பால் ட்ரீ கடியில் உட்காருவார். அதுக்கப்புறம் வந்து அந்த பீப்பால் ட்ரீ கீழே உட்காந்துக்கப்புறம் ஒரு 49th டே பக்கம் வந்து என்லைட்டன்மெண்ட் அட்டென்ட் பண்ணிடுவார். ஸோ அந்த மூமெண்ட்லேருந்து தான் அவர் வந்து புத்தான்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேர் புத்தா கிடையாது. ஸோ புத்தாவோட இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்லைட்டன் ஒன். அதனால தான் அது பேர், அவங்க பேர் வந்து புத்தா. அண்ட் நான் மேலேயே சொன்னேன், அவர் வந்து சாக்கியா கிளான், ஷத்ரியா பிரின்ஸ், அதுக்குள்ளே ஷாக்கியா கிளான் இருக்கும். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் சாக்கிய முனி ஆர் சேஜ் ஆஃப் சாக்கியா கிளான். ஸோ சாக்கியா கிளானில் ஒன் ஆஃப் த சேஜஸ்னால் துறவிகள். ஸோ புத்தா டெலிவர்ட் இஸ் ஃபர்ஸ்ட் சர்மெண்ட் அட் டீர் பார்க் இன் சார்நாத் நியர் பெனாரஸ். ஸோ பெனாரஸ் கிட்ட வந்துட்டு சார்நாத் இருக்குது. ஸோ சார்நாத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு செர்மெண்ட்னா ஸ்பீச் கொடுக்குறாரு, எப்படி வந்து சால்வேஷன் அட்டெயின் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ திஸ் வாஸ் கால்ட் தர்ம சக்கர பிரவர்த்தனா. ஸோ இவர் வந்து அங்கே ஸ்பீச் கொடுத்தாரு பார்த்திங்கன்னா, அதை வந்து தர்ம சக்கர பிரவர்த்தனான்னு சொல்லுவாங்க, ஆர் த டேர்னிங் ஆஃப் த வீல் ஆஃப் லா. ஸோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு எப்பவுமே வந்து உங்கள் லைஃப் வந்து ஒரு வீல் மாதிரி, எப்பவுமே வந்து அது ஸ்டாட்டிக்காக இருக்காது. ஸோ அது டைனமிக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து சொல்லுவாங்க. புத்திசம் ஜெயினிசம் பற்றி இன்னும் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வேரியஸ் புக்கில் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிதின் சிங்கானியாவில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் உங்கள் என்சிஆர்டிஸில் இருக்கும், ஐசிஐசி புக்கில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வருஷமும் வந்து புத்திசம் ஜெயினிசம் பற்றி டெஃபினட்டாக யூபிஎஸ்சியில் கேட்பாங்க. ஸோ அண்ட் டிஎன்பிஎஸ்சியிலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டேர்னிங் ஆஃப் த வீல் ஆஃப் லான்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து புத்தாவோட 4 நோபல் ட்ரூத்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சாரோ அண்ட் மிசரி. ஸோ அதுதான் அவர் பார்த்துருப்பாரு. ஸோ இந்த மிசரிக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசையர். எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டோன்னா அதுக்காக வந்து நம்மளை ரொம்ப போட்டு நம்மளை வறுப்படுத்தி பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால தான் வந்து மிசரி காஸ் ஆகுதுங்கிறாரு. ஸோ இந்த சாரோவையும் இந்த சஃபரிங்ஸையும் வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆகலாம் இதுலேருந்து. எப்படின்னா அந்த டிசையரை நீங்கள் விட்டுறணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து இந்த டிசையர் கேன் பி ஓவர் கம் பை ஃபாலோயிங் த 8 ரைட் பாத். ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைரை விடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 8 பாத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. அதுதான் நோபல் 8-fold பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோபல் 8-fold பாத் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயினிசமில் 3 ஜுவல்ஸ்ன்னு பார்த்தோம், ட்ரைரத்னாஸ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி புத்தாவோட 8-fold பாத் வந்து ஃபேமஸ். ஸோ அதில் என்ன இருக்கோ அதுவும் இங்கே இருக்கும். ஸோ ரைட் ஆக்ஷன், ரைட் தாட், ரைட் நாலேஜ், இதெல்லாம் வந்து அங்கே இருக்கும் 3 ஜுவல்ஸில். ரைட் ஆக்ஷன், ஸோ இங்கே நான் காட்டிடுறேன். ரைட் ஃபேத், ரைட் நாலேஜ், ரைட் ஆக்ஷன். ஸோ அதே மாதிரி தான் புத்தாவும் வந்து அவரோட 8 நோபல் ஃபோல்டு பாத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ ரைட் வியூ, ஒரு நல்ல ஒரு பார்வை இருக்கணும், நல்லா வந்து சிந்திக்கணும், நல்ல தாட்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஸோ ஒருத்தனுக்கு நான் கெட்டது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அது திருப்பி கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து நல்லது பண்ணல அப்படின்னு நினைக்கலனா கூட பரவாயில்ல, நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கலனா கூட பரவாயில்ல, அவனுக்கு ஒரு கெட்டது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ எப்பவுமே வந்து அது ஒரு தப்பான விஷயம். அடுத்து ரைட் ஸ்பீச். ஸோ ரொம்ப வந்துட்டு மதித்து பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து ரைட் ஆக்ஷன். ஸோ அதுவும் வந்து ரைட் ஆக்ஷன் நம்ம அங்கேயே பார்த்தோம். ரைட் லைவ்லிஹுட். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தப்பாக வாழக்கூடாது, எஃபர்ட் போடணும், ரைட் எஃபர்ட், ரைட் நாலேஜ், ரைட் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் பண்ணக்கப்புறம் தான் அந்த என்லைட்டன்மெண்ட் அட்டைன் பண்ணனால ஸோ அதையும் இங்கே ஆட் பண்ணியிருப்பார். ஸோ த டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா were simple and taught in a language which people used for communication. ஸோ பீப்புள் வந்து கம்யூனிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் தான் எடுத்து டீச் பண்ணாங்க. ஜெயினிசமும் அப்படி தான். Since the teachings address the everyday concern of the people, they could relate to them. He was opposed to rituals and sacrifices. ஸோ எல்லா நாளும் வந்து பீப்புள் ஃபேஸ் பண்ணுற விஷயத்தை தான் வந்து புத்தா டீச் பண்ணார். ஸோ அதனால் ஈஸியாக இருந்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் ரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ்லாம் வந்து ஜெயினிசம்லேயும் அக்செப்ட் பண்ணல, இதுலேயும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. புத்தாவோட டீச்சிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து புத்தாஸ் டீச்சிங்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் தம்மா. ஸோ அசோகாவும் தம்மா பாலிசி ஃபாலோ பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தாவோட டீச்சிங்ஸை வந்து அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அது வந்து தம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ புத்தா அக்செப்டட் த தியரி ஆஃப் கர்மா. ஸோ ஜெயினிசம்லேயும் வந்து கர்மா வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ
மீனிங் தட் த குவாலிட்டி ஆஃப் மேன்ஸ் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிஸ் டீட்ஸ்னால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்க, நல்லது பண்ணீங்களா கெட்டது பண்ணீங்களா. புத்தா நீதர் அக்செப்டட் நாட் டினைட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் பட் பிலீவ்ட் இன் த லா ஆஃப் யூனிவர்ஸ். ஜெயினிசமில் காடை பற்றியே வந்து அவங்க டினை பண்ணியிருப்பாங்க. காட் வந்து நம்மளை க்ரியேட் பண்ணல, வி டோன்ட் பிலீவ் இன் காட், அண்ட் வந்து லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டும் வந்து காட் வந்து கொடுக்க மாட்டார், நீ ஹெல்லுக்கு போவ ஹெவனுக்கு போவ அப்படிங்கிறது காட் டிசைட் பண்ணுறது கிடையாதுன்னு ஜெயினிசமில் சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு புத்திசமில் புத்தர் வந்துட்டு காட் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட்கே போக மாட்டார். பட் யூனிவர்ஸோட லாவில் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுவார். ஸோ உங்களுக்கே ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று நினச்சிங்க அப்படின்னா வந்து அது யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு அஸ்பயர் பண்ணி தரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நைட் வந்து நீங்கள் தூங்க போகும்போது இந்த லைஃப்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு யூனிவர்ஸ் கிட்ட வந்து என்ன தான் நீங்கள் ஒரு ஹெக்டிக்கான சுச்சுவேஷனில் இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் போய் படுத்துட்டு யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க, எனக்கு இது சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதை வந்து ரொம்ப பயஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஏத்திஸ்ட்டாக இருக்கலாம், பட் ஒரு கடவுளை பிலீவ் பண்ணுறவங்களாம் இருக்கலாம், பட் யூனிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை பிலீவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த லாஸ் ஆஃப் த யூனிவர்ஸில் வந்து புத்தர் வந்து ரொம்ப பிலீவ் பண்ணார். ஸோ புத்தா அசர்டட் தட் அட்டைனிங் நிர்வாணா இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் லைஃப். ஸோ அந்த மோக்ஷத்தை அட்டைன் பண்ணுறது தான் வந்து ஃபைனல் மோமெண்ட் ஆஃப் த லைஃப்ங்கிறாரு, அல்டிமேட் எய்ம். புத்தா அட்வொகேட்டட் அஹிம்சா ஆன் நான் வயலன்ஸ். ஜெயினிசம்லேயும் மகாவீரா சொன்னது தான். புத்தா வந்து காஸ்ட் சிஸ்டமை ரிஜெக்ட் பண்ணார், ஜெயினிசம்லேயும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. வீல் ஆஃப் லைஃப்னு சொல்லி புத்தர் வந்து பேசியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெப்ரசன்ஸ் த புத்திஸ்ட் வியூ ஆஃப் த வேர்ல்டு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் ஆஃப் லைஃப்னால் இன்றைக்கி ஒருத்தர் மேலே இருக்கானா நாளைக்கு வந்து அவன் கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது, அவனோட கர்மாவை பொறுத்து அவன் கீழே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறையா. ஸோ இதை தான் வந்து புத்தர் வந்து வீல் ஆஃப் லைஃப்னு சொல்லுவார். இதை வந்து அவர் ரொம்ப பிலீவ் பண்ணுவார். புத்திஸ்ட் சங்காஸ் வந்து பார்த்திங்கன்னா புத்தர் தான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் லே பண்ணார் சங்கா அப்படிங்கிறதுக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கான அசோசியேஷன் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா புத்தரோட ஃபேத்ஸை வந்து ப்ரொபகேட் பண்ணுறக்காக, அவரோட டீச்சிங்ஸை. ஸோ இதுக்குள்ளே போய் இப்போ புத்தரோட சங்காவில் வந்து நான் மெம்பராக இருக்கேன்னா நான் வந்து பிக்ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க என்ன, மாங்ஸ், நான் ஒரு மாங்க் துறவி. ஸோ என்னை வந்து பிக்ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே ஜெயினிசமில் ஜெயினாஸ்ன்னு சொல்லுவாங்க, கரெக்டாக. ஸோ தே லெட் அ லைஃப் ஆஃப் ஆஸ்டெரிட்டி அப்படின்னா வந்து துறவி மாதிரி. இதில் 3 டேர்ம்ஸ் நீங்கள் பார்க்கணும். சைத்யாஸ், விஹாராஸ், ஸ்டூபாஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சைத்யாஸ்னால் வந்து புத்திஸ்ட் ஷ்ரைன் ஆர் மெடிடேஷன் ஹால். சைத்யானா உள்ளே போய் மெடிடேஷன் பண்ணுற ஒரு ஹால் இல்லைனா டெம்பிள் மாதிரி. விஹாரா அப்படின்னா நான் மாங்ஸ்ன்னு சொன்னால பிக்ஷூஸ்னு. ஸோ அவங்க வந்து வாழ்கிற குவார்ட்டர்ஸ், ஸோ அவங்க வாழ்கிற இடம் தான் விஹாராஸ். ஸ்டூபாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தரோட ரிமைன்ஸு, பாடி பார்ட்ஸ், பல்லு, ஸ்கின்னு, மூக்கு, வாய், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, நெயில்ஸு. ஸோ அதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு டெம்பிள் மாதிரி கட்டினாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டூப்பான்னு சொல்லுவாங்க. built over the remains of Buddha's body, they are monuments of great artistic values. ஸோ புத்திஸ்ட் அங்கே எப்படி ஜெயினிசமில் திகம்பரா, ஸ்வெதம்பராஸ்ன்னு பார்த்தோமோ, புத்திசம்லேயும் வந்து ஹினாயனா, மகாயானான்னு பிரிஞ்சுது. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இந்த புத்திஸ்ட் சங்கா, கிவ் மீ அ செகண்ட். ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து சொல்கிறாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புத்திஸ்ட் சங்காஸ் இருக்குது இல்லையா, 4 புத்திஸ்ட் சங்காஸ் மீட்டிங்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் ட்ரிக்ஸில் வந்து போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள் டெஃபினட்டாக. அண்ட் அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஹினாயனா, மகாயனா எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹினாயனா தான் ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் புத்திசம். புத்தர் எப்படி சொல்லியிருக்காரோ அந்த ஃபார்மில் இருக்கிற புத்திசம் தான் ஹினாயனா. மகாயனா வந்து 4th புத்திஸ்ட் கவுன்சிலுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆன ஒன் ஆஃப் த செக்ட் தான் மகாயனா. ஓகேங்களா? ஹினாயனானா வந்து எந்த இமேஜஸையும் வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா புத்தர் சொன்னதும் அதுதான், எந்த இமேஜஸையும் வர்ஷிப் பண்ணாதீங்க. அண்ட் புத்தாவை மெயினாக வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. அதே மகாயானா புத்திசமில் வந்து புத்தரை தான் சிலை வழிபாடு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ராக்டிஸ்ட் ஆஸ்டெரிட்டி, அப்சர்வ்ட் எலாபரேட் ரிச்சுவல்ஸ். ஸோ ஆஸ்டெரிட்டினா உங்களுக்கே தெரியும், புத்தர் சொன்ன டீச்சிங்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறது ஆஸ்டெரிட்டி, துறவியாக போகிறது. பட் மகாயானா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போக போக இவங்க வந்து இந்த செரிமனிஸு, ரிச்சுவல்ஸு, சாக்ரிஃபைசஸ்ன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஹினாயனா பார்த்திங்கன்னா, believed that salvation of the individual as its goal. இப்போ நான் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்காக இருக்கேன், ஆர் புத்திசம் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கோல் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் சால்வேஷன் அட்டைன் பண்ணால் போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அதுவே வந்து பல வருஷம் ஆகும். ஆனால் மகாயானா புத்திசமில் அப்படி இல்லை, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து சால்வேஷன் அட்டைன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறத மகாயானா புத்திசமோட ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அடுத்து ஹினாயனா புத்திசமில் நான் சொன்னேன் காமன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க, பிரக்ருத் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மகாயானா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் ஃபார் எதனால் வந்துட்டு புத்திசம் டிக்ளைன் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு.
ஹினாயனா வந்து தெரவாடான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் புத்திசம் வந்து தெரவாடான்னு சொல்லுவாங்க. அண்ட் மஹாயானா வந்துட்டு பார்த்திங்கன்னா மஹாயானா தான் நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஏன்னா புத்தரோட இமேஜ் வர்ஷிப்பை நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் ஏஷியா, சிலோன், பர்மா, நேபாள், டிபெட், சைனா, ஜப்பான் வேர் மிடில் பாத் வாஸ் அக்செப்டட். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா மிடில் பாத்னா நான் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து மோட்சத்தை அட்டைன் பண்ணணுன்னு வாழ்கிறவங்க தான் ஹினாயனா. ஆனால் மஹாயானா பார்த்திங்கன்னா நான் மிடில் பாத்தை ஃபாலோ பண்ணிக்கிறேன், நான் எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்க மாட்டேன், நான் ரொம்ப ஆசையும் பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் ரெஃபர்ஸ் டு நீதர் இண்டல்ஜிங் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் டு வேர்ல்ட்லி ப்ளஷர் ஆர் கமிட்டிங் சிவியர் பெனன்ஸ். ஸோ நான் ரெண்டுலேயுமே இருக்க மாட்டேன், நான் நடுப்பாட்டில் போவேன் அப்படிங்கிறது தான் வந்து மஹாயானா புத்திசம். எம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து காசஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் புத்திசம் எதனால் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அதே ஜெயினிசம் என்ன ரீசன்ஸோ அதே தான் இங்கேயும். சிம்பிளிசிட்டி, டீச்சிங்கில் ஒரு சிம்பிளிசிட்டி இருந்தது. ப்ரக்ரிட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. புத்திசமில் வந்துட்டு ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக ஃபாலோ பண்ணுற இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பென்சிவ் ரிச்சுவல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் புத்தா எம்ஃபசிஸ் வாஸ் அப்சர்வன்ஸ் ஆஃப் தம்மா பாலிசி, தர்மம் பண்ணணும்னு சொல்லுவாங்களே அதுதான் தம்மா பாலிசி. அண்ட் புத்திஸ்ட் சங்காஸ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இந்த ஸ்ப்ரெடிங். ஸோ நான் சங்காஸ் சொன்னேன். சங்காஸ்னால் அந்த பிக் ஷூஸ், நான் உள்ளே போய் சேர்ந்துருப்பேன் பார்த்தீங்களா, அந்த ஃபவுண்டேஷன் புத்தா லே பண்ணிட்டு போனார்ல அது. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அண்ட் அது இல்லாமல் ராயல் பேட்டனேஜ் கிங்ஸ்டேருந்து இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷா வந்து புத்திசம் சப்போர்ட் பண்ணார், கனிஷ்கா சப்போர்ட் பண்ணார், அசோகா உங்களுக்கே தெரியும் சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறது. கலிங்கா வார் ஒரிசாவில் நடக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோ பிளட்ஷெடை பார்த்துட்டு புத்திசம்க்கு மாறிடுவார் அசோகா. அப்புறம் விஹாராஸ்னால் உங்களுக்கே தெரியும், இவங்க மாங்ஸ் வந்து இருக்கிற இடம் விஹாராஸ். ஆர் த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் பிகேம் கிரேட் சென்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஒன் சச் சென்டர் வாஸ் நலந்தா where Hyun Sang the Chinese pilgrimage studied for many years. ஸோ இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அவங்க வாழ்ந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் ஆஃப் எஜுகேஷன் ஆயிடுச்சு. அங்கே வந்து எஜுகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒன் ஆஃப் த எஜுகேஷன் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நலந்தா யூனிவர்சிட்டி இன்னமும் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து ஹியூன் சாங் வந்து ஹர்ஷாவோட டைமில் வந்திருப்பார். வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா இவரோட சைனீஸ் பில்கிரிமேஜ் அங்கேயே வந்து நலந்தாவில் இருந்து படித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஸ்கோஸ்னால் வந்து இந்த வாலில் வந்து பெயிண்டிங்ஸ் பண்ணுறது தான் வந்து ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. இது அஜந்தா கேவ்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது, அவுரங்காபாத்தில். ஸோ டெபிக்ஸ் த ஜட்டகா டேல்ஸ்னால் புத்திசம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஸ்டோரிஸ் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஜட்டகா டேல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ புத்திசம் ஜெயினிசம்க்கு சிமிலாரிட்டிஸும் டிசிமிலாரிட்டிஸும் பார்ப்போம். இப்போ சிமிலாரிட்டிஸ் பார்த்திங்கன்னா மகாவீரா அண்ட் புத்தா ஹெயில்டு ஃப்ரம் ராயல் ஃபேமிலிஸ். ஆனால் ரெண்டு பேரும் வந்து நான் ஒரு ஏசட்டிக் லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் வேதாஸை வந்து இவங்க டினை பண்ணுவாங்க, முடியாது வேதாஸை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் காமன் லாங்குவேஜில் மக்களுக்கு டீச் பண்ணாங்க. காஸ்ட்டு, இந்த மாதிரி க்ரீட்ஸு, ஜெண்டர் இதெல்லாம் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ இந்த காஸ்ட்டாக இருந்தால் தான் என்னோடய ஆர்கனைசேஷன் ஃபவுண்டேஷன் வந்து சேரணும், என்னோடய சங்கால வந்து சேரணும் அப்படின்லாம் இல்லை. மேன் ஆர் விமன் யார் வேணாலும் வந்து சேரலாம், எந்த காஸ்ட்டில் இருக்கிறவங்களும் வந்து சேரலாம். பிளட் சாக்ரிஃபைசஸ் வந்து இவங்க கூடாதுன்ட்டாங்க. அண்ட் கர்மாவை ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணாங்க. அண்ட் எம்ஃபசைஸ் ஆன் ரைட் கான்டக்ட் அண்ட் ரைட் நாலேஜ் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபார்மிங் ரிலீஜியஸ் செரிமனியல்ஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ் அஸ் த மீன்ஸ் டு அச்சீவ் சால்வேஷன். ஸோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஸோ அதுக்காக நான் கடவுளுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால நீங்கள் அந்த தப்புலேருந்து தப்பிக்க முடியாது. ஸோ நீங்கள் ரைட் ஆக்ஷன் ரைட் நாலேஜை வச்சு நடந்திருக்கணும் அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் வந்து சொல்லுவாங்க. டிசிமிலாரிட்டி பார்த்திங்கன்னா ஜெயினிசம் வந்து எக்ஸ்ட்ரீம் பாத், உங்களுக்கே தெரியும் அவங்க எக்ஸ்ட்ரீம் பாத் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு. ஆனால் புத்திசம் வந்து மிடில் பாத் தான் ஃபாலோ பண்ணாங்க. அண்ட் ஜெயினிசம் வந்து இந்தியாவிலே வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு, இந்தியாவில் மட்டும் தான் இருந்தது, வெளியே போகல. ஆனால் புத்திசம் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு போயிடுச்சு. அண்ட் ஜெயினிசமில் உங்களுக்கே தெரியும் காடோட எக்ஸிஸ்டன்ஸை வந்து இவங்க நம்பியிருக்க மாட்டாங்க. அண்ட் புத்திசமில் வந்து பார்த்திங்கன்னா இட் எம்ஃபசிஸ் ஆன் அனத்மா அண்ட் அன்னியா அப்படின்னு சொல்லுவாங்க, அனிட்யா அப்படின்னு. அனத்மான்னு பார்த்திங்கன்னா ஆத்மா அப்படிங்கிறது சோல், அன்ஆத்மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நோ எக்ஸ்டர்னல் சோல். ஸோ உங்களோட இன்டர்னல் சோல் மட்டும் தான் இருக்குது, எக்ஸ்டர்னலாக வந்துட்டு ஒரு சோல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசல அவங்க. வெளியில் ஒரு சோல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேச கிடையாது. அண்ட் அனிட்யா அப்படின்னு பார்த்திங்கன்னா இம்பர்மனன்ஸ். ஸோ இம்பர்மனன்ஸ் அப்படிங்கிற வேர்ட் கிடையாது, இம்பர்மனன்ஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சாலிட்யூடில் வந்துட்டு வாழ்கிறது தான் வந்து அனிட்யா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து புத்திசம் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா புத்தா வந்து ஒரு ஹெர்மிட் லைஃப்பை தானே வாழ்ந்தார். அண்ட் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அனிட்யா. ஸோ தேர் இஸ் அண்ட் புத்திஸ்ட் கவுன்சில்ஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ இதை வந்து நான் சொன்னேன் இல்லையா, அதை ட்ரிக் மூலியமாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ட்ரிக் இங்கே சொல்கிறேன், எதுக்கும் அங்கே போய் பாருங்கள். ஸோ ராம், விக்ஸ், பாம்,
அப்புறம் கேகே வாய்ஸ் அப்படிங்கிறது தான் இது. ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் வந்து ராஜகிரிஹால் நடந்தது, செகண்ட் வைஷாலி, தேர்ட் வந்து பாட்டலிபுத்ரா, ஃபோர்த் வந்து காஷ்மீரில் நடந்தது. ஸோ காஷ்மீரில் வந்து கனிஷ்கா தான் வந்து ஃபோர்த் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து இது பண்ணார். அண்ட் அஸ்வகோஷா வந்து இங்கே தான் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். 5 minutes வீடியோ தான், அங்கே போய் பாருங்கள். அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திசம் இன் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா, புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் டு தமிழ்நாடு மச் லேட்டர் தென் ஜெயினிசம். ஸோ ஜெயினிசம்க்கு அப்புறம் தான் வந்து புத்திசம் வந்து வந்திருந்தது. அண்ட் மணிமேகலை உங்களுக்கு தெரியும், அங்கேயும் நம்ம பார்த்தோம். ஒன் ஆஃப் த எபிக்ஸ் ஆஃப் த போஸ்ட் சங்கம் ஏஜ், சங்க காலங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இஸ் அ புத்திஸ்ட் லிட்ரேச்சர். மணிமேகலை வந்து ஒரு புத்திஸ்ட் லிட்ரேச்சர். அண்ட் தேர் இஸ் அன் எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் காஞ்சிபுரம் இன் கிளாசிக்கல் எபிக் மணிமேகலை. ஸோ மணிமேகலை வந்து காஞ்சியை பற்றி பேசியிருப்பாங்க, அங்கேயும் பார்த்தோம் நம்ம. ஸோ காஞ்சிபுரம் வாஸ் அ ஃபேமஸ் புத்திஸ்ட் சென்டர் ஃப்ரம் வேர் தினாகாங்கிறது வந்து ஒரு ஃபேமஸ் புத்திஸ்ட் லொஜிஷியன். அண்ட் பாலா டைனாசிட்டி சேர்ந்தவர் தான் தர்மபாலா, கிரேட் ஸ்காலர் ஆஃப் நலந்தா யூனிவர்சிட்டி ஹெயில்டு. ஸோ நலந்தா யூனிவர்சிட்டியில் ஹியூன் சாங்கும் வந்து படித்தார்னு பார்த்தோம். ஸோ தர்மபாலாவும் அங்கே தான் படிச்சிருக்காரு. ஹியூன் சாங் விசிட்டட் காஞ்சிபுரம் இந்த 7th century AD, நோட்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் 100 feet ஸ்டூப்பா பில்ட் பை அசோகாதார். ஸோ அசோகா வந்து காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு 100 feet ஸ்டூப்பா வந்து கட்டியிருக்காரு அப்படிங்கிறத அவரோட நோட்ஸில் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸோ தட்ஸ் இட். ஸோ இதோட வந்து உங்களுக்கு புத்திசம் ஜெயினிசம் வந்து இந்த புக்லேருந்து படித்து முடிச்சாச்சு, சமச்சீர் டெக்ஸ்ட் புக்லேருந்து. ஸோ நான் வேறு எங்கெங்கெல்லாம் புத்திசம் ஜெயினிசம் இருக்கோ அதை வந்து நான் கலெக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸஸில் போடுறேன். ஸோ உங்களுக்கே வந்து தெரியும், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு கிளாஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த 5 கிளாஸை வந்து போத் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ஓரியன்டாக வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் நீங்கள் இது வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து ஒரே நேரத்தில் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம். அண்ட் கன்செஷனும் உண்டு. அண்ட் ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃப்ரீ. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இது இல்லாமல் வந்து மந்த்லி கம்பைலேஷன் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஹோல் மந்த்தில் நடந்ததெல்லாம் வந்து 50 pages கவர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கம்பைலேஷன் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் மேக் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஏதாவது இந்த ஒரு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு பர்சனல் மென்டரிங் கிடைக்கும். இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி வந்து நீங்கள் டேக் ஃபார்வர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, அந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, உங்களுக்கு நார்மலாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வந்து கிளியர் பண்ணுவோம். அண்ட் ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு தெரியல அப்படின்னா பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஸோ அதில் ஒரு ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஸோ அதில் எப்படி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ NCERTங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ NCERTலேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து கவர் பண்ணி முடிக்கிறேன். இது இல்லாமல் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலும் இருக்குது. இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கும் வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணி கேளுங்க. அண்ட் ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் டெய்லி வந்து இந்த 8 PM அவங்க 20 questions 20 minutes அதை வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அன்அகாடமி ஆப்பும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.